சிறு குறு விவசாயிகளுக்கு அசலு வட்டி அபராத வட்டி எல்லாம் தள்ளுபடி அப்படின்னு முதலமைச்சர் அறிவிக்க அதில் உள்ள விதிமுறைகளை எல்லாம் பார்த்து பெரிய விவசாயிகளுக்கெல்லாம் ஒரே வருத்தங்களா பேசிக்கிட்டாங்க. தலைவா, கூட்டுறவு வங்கி மட்டும் இல்லாம பாண்டியன் வங்கி, பல்லவன் வங்கின்னு ஆரம்பிச்சு தேசிய வங்கிகள்ல வாங்கின கடனையும் தள்ளுபடி செஞ்சிருந்தா நல்லா இருக்குன்னு மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்களாம். சொல்லிக்கிட்டாங்க, முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ. விவசாய கடன் தள்ளுபடி மட்டும் இல்லாம தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் வரிசையா நிறைவேற்றுவோம்னு அடிக்கடி ஆலோசனை கூட்டம் நடக்குதாமா. பேச்சா கிடக்குது. மூத்த IAS அதிகாரிகள், பொன்னையன் மாதிரி கட்சியில முக்கிய பொறுப்பில் இருக்கிற தலைவர்கள் இப்படியே தேர்தல் அறிக்கை தயாரிச்ச குழுவே வருமானத்துக்கும் ஐடியா கொடுக்குறாங்களாமப்பா. பேசிக்கிட்டாங்க. ஐயா, உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி பட்ஜெட் கூட்டத்தை நடத்தி அறிவிப்புகளை வெளியிடணும்னு அரசு சார்பில் தீவிரமா இருக்காங்களாம். எந்தெந்த திட்டங்கள் மக்கள்கிட்ட ஈஸியா ரீச் ஆகும்னு பிளான் போட்டு வேலை நடக்குதான். பேசிக்கிட்டுதாங்க ஐயா. அரசாங்கத்துக்கு பெரிய வருமானத்தை கொடுத்தது டாஸ்மார்க் தான். அதுவும் இப்போ நேர குறைப்பு, கடைகள் அடைப்புன்னு வருமானம் குறைய ஆரம்பிச்சிருச்சேன்னு ஒரே பேச்சுங்களா. நம்ம கண்ணுங்க தெரியும், வெளியே பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, ஒரு நாளைக்கு சராசரியா 60 கோடி வியாபாரம் ஆன டாஸ்மாக் சரக்கு இப்போ 57 கோடி தான் வியாபாரம் ஆகுதான். அரசாங்கத்துக்கு 3 கோடி வருமானம் குறைஞ்சு போச்சா. பேசிக்கிட்டாங்க. ஆனா இத பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படாம படிப்படியா மதுவிலக்க கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு அரசாங்கம் உறுதியா இருக்குதாமா. 5 வருஷத்துக்குள்ள திட்டம் முழுமையா நிறைவேறுமா? நெசமாவா? வெளியில பேசிக்கிட்டாங்க. எனக்கு என்ன தெரியும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டு கொள்முதல் செய்யற டாஸ்மார்க் நிறுவனம் இப்ப கடைகள்ல மிடாசிறக்க கண்ணுலயே காட்டுறது இல்லையா. கேட்டா வரத்து குறைஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்றாங்களாம். எல்லாம் மது விலக்குக்கு முன்னோட்டமாப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஐயா, இப்போதைக்கு பொதுப்பணித்துறை மூலமா வருமானத்தை கொடுத்த ஆற்று மணல் மாதிரியே தாது மணல், கிரானைட் வருமானத்தை பெருக்கி வருமானத்தை கொண்டு வரலாம்னு ஆலோசனை வந்துச்சான். ஆனா அது உடனே நடக்கிற காரியம் இல்லைன்னு ஒத்தி வச்சுட்டாங்களா. பேசிக்கிட்டுதாங்க ஐயா.